சார் இங்க யாரோ தூங்கிட்டு இருக்காங்க. கத்தாமறா. சார் இவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அதான் எந்த அசைவும் இல்லாம இருக்காங்க. சரி சரி, வெட்டியா பேசாம போய் பாரு போ. சரிங்க சார். பாஸ் நல்லா தேடி பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கல. கிடைச்சதா? இல்ல பாஸ், புல் வீடும் செக் பண்ணிட்டோம், எங்க தேடியுமே கிடைக்கல. வேற எங்கேயா வச்சிருப்பான்? வீட்டுல தானே வச்சிருப்பான். சரி, வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல சார். வயசான பாட்டி மட்டும் கட்டில படுத்துட்டு இருக்காங்க. சரி சரி, நீங்க போனது யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியாது சார். சரி, அப்புறம் பாத்துக்கலாம், கிளம்பி வாங்க. சரிங்க சார். ஓகே, சீக்கிரம் வந்துருங்க. ஏய், பாஸ் கிளம்பி சொல்லிட்டாரு, வாங்க போலாம். ஓகே ஓகே. ஐயோ, என்னடா ஆச்சு? இதுதானே மாப்பிள்ளை வீடு, எப்படி கிடக்குது பாரு. அம்மா ஒரு நிமிஷமா. சொல்லுங்கம்மா. இதுதான் என் பொண்ணு வீடு. என்னம்மா இது இப்படி எரிஞ்சு கிடக்குது? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா, 2 நாளுக்கு முன்னாடி ஏதோ புகை வந்த மாதிரி தெரிஞ்சது. மத்தபடி எனக்கு வேற எதுவுமே தெரியாதுமா. ஐயோ, என்ன முருகா இது? என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. நம்ம வேற யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? அம்மா ஒரு நிமிஷம். அம்மா, என் பொண்ணு இந்த வீட்டுல தாமா இருந்தா. நீங்க அவளை பாத்திருக்கீங்களா? எனக்கு இத பத்திலாம் எதுவுமே தெரியாதுமா. தெரியாதா? ஐயோ, என்னடா இது, யார் கேட்டாலும் தெரியாதுங்கறாங்க. ஐயோ, இப்ப யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? சார் சார் ஒரு நிமிஷம் சார். இதோ இந்த வீட்டுல தான் என் பொண்ணை நான் கட்டி கொடுத்தேன். இங்க வந்து பார்த்தா இப்ப இந்த வீடு எரிச்சு போய் கிடக்குது. என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு எதுவுமே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் பக்கத்து ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். எப்பயாவது அந்த பக்கம் நாங்க வருவோம். உள்ள ஆள் இருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இந்த வீடு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்களே வந்து பார்த்தோம். அவ்வளவுதாமா தெரியும். ஐயோ, என்ன இது கடவுளே. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற முருகா? வாங்கம்மா வாங்க, மீனு நல்ல மீனு வாங்க. இவ நம்ம அஞ்சலி தானா? இப்படி இருக்கா? ஆனா அஞ்சலி வெஜிடேரியன் ஆச்சு. மீன் விக்கிற வேலை எல்லாம் பாக்குறா. ஏய் கேஷ், அப்பா வேற இவ வேறடா. அவர்தான் போனையே எடுக்கலையடா. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, இவங்க வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. என்ன பதில் சொல்றது? பேசாம கால் அட்டெண்ட் பண்ணாமலே விட்டுறலாமா? இல்ல வேணா, மாட்டிப்பா மகேஷ். வாங்கம்மா வாங்க. அவர் எடுக்க மாட்டேங்கிறாருடா, நான் சொன்னேன்ல, எடுக்க மாட்டேங்கிறாரு அவரு. அத்தை. ஹலோ மாப்ள, மாப்ள எங்க இருக்கீங்க நீங்க? நான் ஒரு வேலையா வெளியில இருக்கேன். இதோ நாங்க இப்போ உங்க வீட்டு முன்னாடி தான் இருக்கோம்.
என்ன ஆச்சு மாப்பிள்ள வீட்டுக்கு? வீடே எரிஞ்சு கிடக்குது. எங்க உங்க யாரையுமே காணோம். எல்லாரும் எங்க இருக்கீங்க? என் அஞ்சலி எங்க இருக்கா மாப்பிள்ள? நல்லா இருக்காளா? எனக்கு அவளை உடனே பார்க்கணும் போல இருக்கு மாப்பிள்ள. தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு வரீங்களா? அத ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. அஞ்சலி நல்லா தான் இருக்கா. சரி, இப்ப எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும்? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வீட்டுக்கே வந்துட்டாங்களா? இவங்களுக்கு எப்படி நான் சமாளிக்கிறது? ஹலோ மாப்பிள்ள, ஏன் அமைதியா இருக்கீங்க? அஞ்சலி எங்க இருக்கா? ஐயோ அத்தை அத்தை நீங்க அமைதியா இருங்க, நான் வரேன். அஞ்சலி எங்க இருக்கான்னு சொல்லுங்க முதல்ல. அது என் கூட தான் இருக்கா. நான் கூட்டிட்டு வரேன். உங்க கூட தான் இருக்காளா? எப்ப வருவீங்க? ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவோம். கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ள. ஓகே அத்தை. இவங்க வேற